வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் செவ்வாழைப்பழத்தினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே வாழைப்பழம் அப்படின்னாலே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் அதை பற்றி தான் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா எண்ணுவாங்க, அதை பற்றி தான் பெரும்பாலானோர் சாப்பிடுவாங்க. ஆனால் செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பல பேருக்கு தெரியாது. மற்ற வாழைப்பழங்களை விட செவ்வாழைப்பழம் மிகவும் சுவையாக இருக்கிறதோடு இதில் ஊட்டச்சத்தும் அதிகமாக இருக்குது. எனவே அப்பப்போ உங்களுடைய உணவுகளில் தொடர்ந்து செவ்வாழைப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைச்சிக்கிட்டு நலமோடு நம்மளுடைய உடல் எடையை பராமரிக்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கலாம். மற்ற பழங்களை விடவும் செவ்வாழைப்பழத்தில் குறைந்த கலோரிகள் இருக்கு, அதுவும் ஆரோக்கியமான கலோரிகள் தான். குறிப்பாக செவ்வாழைப்பழத்தில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்ட உடனே நம்மளுடைய வயிறு நிரம்பிடும். அதாவது பசி நமக்கு எடுக்கவே எடுக்காது. அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், உடனே ஸ்டாப் பண்ணிக்கிறதால அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகளை அதிகமான நேரங்களில் நம்ம சாப்பிட்டு நம்மளுடைய உடம்பு இன்னும் வெயிட் போட மாட்டோம், நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கிறதால ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து கொண்டு எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய உடல் எடையை குறைச்சி நலமோடு நம்மளை வாழ வைக்கிறதுக்கெல்லாம் செவ்வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். சிறுநீரக செயல்பாட்டிற்கு ரொம்ப நல்லது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் முன்னாடியே தடுக்கும். அடிக்கடி செவ்வாழைப்பழத்தை சாப்பிடுவதால இதய நோய் மற்றும் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தை நம்ம தவிர்க்கலாம். இதுக்கு காரணம் நம்ம சாப்பிடக்கூடிய செவ்வாழைப்பழம் என்ன பண்ண முடியும்னா கால்சியம் இருக்குங்க இல்லையா, அதில் அது எலும்பை நமக்கு வலுப்படுத்தும், புற்றுநோயெல்லாம் தடுக்கும், இதய நோயை வராமல் தடுக்கும், சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகாமல் பாதுகாக்கும். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரகத்தில் கற்கள் இருக்கு அப்படின்னா நீங்கள் செவ்வாழை பழத்தை அளவோடு எடுத்துக்கொள்ளும் போது அந்த சிறுநீரக கற்கள்லாம் கரைந்து வெளியேறிடும். இதயம் சார்ந்த பிரச்சனை, புற்றுநோய் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எலும்பு சார்ந்த பிரச்சனையும் எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழ்வதற்கெல்லாம் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிடுவதற்கு உங்களுக்கு செவ்வாழை பழம் உதவிகரமாக இருக்கும். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, செவ்வாழை பழம் சாப்பிடுவதால நிக்கோட்டினை உட்கொள்வதை குறைக்கிறதுக்கு உங்களால் முடியும். அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கான எபிலிட்டி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை கைவிட்ட நபர்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய அறிகுறிகளை குறைக்கிறதுக்கு இந்த செவ்வாழை பழத்தை அவங்க உடனே சாப்பிட்டாங்கன்னா பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் போது அந்த நிக்கோட்டின் உட்கொள்ளக்கூடிய அந்த ஞாபகம் உங்களுக்கு மறைய ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சமாக நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதனால் காரணம்னு கேட்டீங்கன்னா நீங்கள் செவ்வாழை பழத்தை சாப்பிட்டே இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சமாக அந்த புகைப்பிடிக்கக்கூடிய பழக்கத்தை விட்டுருவீங்க. உடனே உங்களுக்கு விடும்போது உங்களுக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய அறிகுறிகள் வரும் இல்லையா? ஸோ அந்த அறிகுறி எல்லாத்தையுமே நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிடும்போது குறைத்துக் கொள்ளலாம். ஸோ ஒட்டுமொத்தமாக புகைப்பிடித்தல் பிரச்சனை விடுபடுவதற்கு செவ்வாழைப்பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சருமத்தை பாதுகாக்கிறது செவ்வாழைப்பழம். அடிக்கடி தொடர்ந்து செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால சருமத்தில் ஏற்படக்கூடிய வடுக்கள், துளைகள், பருக்கள் இது எல்லாமே சரியாயிடும். மேலும் செவ்வாழைப்பழத்தில் 75% நீர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக இருக்கிறதால நமது சருமத்திற்கு தேவையான நீர் சத்தை செவ்வாழைப்பழம் கொடுக்கும். ஸோ நீர் சத்தையும் கொடுக்கும். அப்புறம் நம்மளோட சருமத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சருமத்தில் எந்த விதமான முகப்பொருட்களும், கண் கருவளையங்களும், அப்புறம் கரும்புள்ளிகள், முகப்பொருட்கள் என எதுவுமே இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை பெற்று அதை தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்வதற்கும் செவ்வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். ரத்தத்தை சுத்திகரிக்கிறது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் B6 ரத்தத்தினுடைய தரத்தை மேம்படுத்தி ஹீமோகுளோபினுடைய லெவலை நமக்கு அதிகரிக்குது. ரத்த சோகை நோய் உள்ளவர்கள் தொடர்ந்து 2 அல்லது 3 செவ்வாழைப்பழத்தை அப்பப்போ சாப்பிட்டு வரும்போது அவங்களுடைய ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு ரத்தம் அதிகரிக்கும் போது ரத்த சிகப்பு அணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலமாக ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் அதிகரிக்கப்படும். அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அனீமியா மட்டும் கிடையாது, மற்ற ரத்தம் சார்ந்த பிரச்சனை எதுவுமே இருந்தாலும் அதையும் கியூர் பண்ணிக்கலாம். ரத்தத்தை சுத்திகரித்துக் கொண்டு நச்சு கிருமிகளை ரத்தத்திலிருந்து வெளியேற்றிக் கொள்வதற்கெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடிய செவ்வாழைப்பழம் உதவிகரமாக இருக்கும். தலைமுடிக்கு ரொம்ப நல்லது செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழம் சாப்பிடுவதால தலைமுடியில் இருக்கக்கூடிய பொடுகு குறைய ஆரம்பிக்கும். குளிர்காலத்தில் தேங்காய், எள் அல்லது பாதாம் எண்ணெயோடு கலந்து செவ்வாழைப்பழத்தை தலையில தேய்ச்சி முடினா தலைமுடிக்கு தேவையான ஒரு ஈரப்பதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால பொடுகு தொல்லை, பேன் தொல்லை எதுவுமே இருக்காது. அடர்த்தியாக கருகருவென்று நம்மளுடைய தலைமுடி வளர ஆரம்பிக்கும். குறிப்பாக முடி கொட்டுதல் போன்ற பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது. அதுக்கு நம்ம செவ்வாழைப்பழத்தை
அதுக்கு நம்ம செவ்வாழை பழத்தை இது போல முறைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். மூலத்தை குணப்படுத்தும் செவ்வாழை பழம் மலச்சிக்கலை போக்குவதற்கு மிகவும் உதவிகரமாக செவ்வாழை பழம் இருக்கும். செவ்வாழை பழம் வந்து நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்னா நாள்பட்ட குடல் இயக்கம், சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், மூலம் ஆகியவற்றையெல்லாம் குணப்படுத்துறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா தினமும் மதிய வேளையில நம்மளுடைய உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செவ்வாழை பழம் சாப்பிடும்போது செரிமானம் நமக்கு மேம்பட ஆரம்பிக்கும். இதன் மூலமாக மூலம் தொடர்பான, மலச்சிக்கல் தொடர்பான, குடல் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. அதை வந்து நம்ம கியூர் பண்ணிக்கலாம். மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாழைப்பழம். செவ்வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்கு. இது உங்களுடைய இதய துடிப்பை வந்து லேசாக ஆரம்பிக்கும். அப்போ இதய துடிப்பு இது வந்து லேசாக ஆரம்பிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ், டென்ஷன் எல்லாத்தையுமே வந்து செவ்வாழைப்பழம் உங்களுக்கு போக்கிடும். இப்போ செவ்வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த நீர்த்தன்மை நிலைப்படுத்தப்படும். தினமும் நீங்கள் வந்து தொடர்ந்து அல்லது வந்து வாரத்தில் தினமும் நீங்கள் செவ்வாழைப்பழம் சாப்பிட முடியலன்னா வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய இதய துடிப்பை லேசாக்கி செரட்டோனின் மற்றும் டோபமைன் போன்ற ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்களை சுரக்க வச்சு மன அழுத்தத்தை குறைக்கும். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டதுக்கு அப்புறமும் அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லாம் உங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் தொடர்ந்து செவ்வாழைப்பழத்தை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஸோ செவ்வாழைப்பழம் நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னா எப்போதுமே நன்றாக பழுத்து இருக்கக்கூடிய செவ்வாழைப்பழத்தை சாப்பிட்றது நமக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம். எனவே வந்து தினமும் செவ்வாழைப்பழம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் வந்து எடுத்துக்குவாங்க, அது அவங்களுக்கு ஒத்துக்கும். ஸோ ஒரு சில பேருக்கு தினமும் எடுத்துக்கும் போது அது ஒத்துக்காது. எனவே நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை அல்லது வாரத்தில் 2 தடவை 2 நாட்கள் நீங்கள் அந்த செவ்வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.